டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2024 அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மீண்டும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்லேருந்து தான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ போஸ்ட்டு, டிஎன்இபி ஏஇ போஸ்ட்டு, ஸோ எல்லா வேக்கன்சியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிடெக் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேக்கன்சி ரிலீஸ் ஆகும் செப்டம்பர் மாதம். அடுத்த வருஷம் மீண்டும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜனவரி 6, 7 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இதே போல் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ போஸ்ட்டு, டிஎன்இபி ஏஇ போஸ்ட்டு, ஸோ தமிழக மின்சார வாரிய எக்ஸாமுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மாதிரி தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக்கன்சியில் பார்த்திங்கன்னா பிடெக்கில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி, சிஎஸ்சி, ஐடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடுத்த வருஷம் அதிகமான வேக்கன்சி வந்து டிஎன்இபி ஏஇ போஸ்ட்டு வேக்கன்சி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் 47 வேக்கன்சி தான் இருக்குது. பட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும்போது டிஎன்இபி ஏஇ போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் ஆட் ஆகும்னு டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிடெக்கு அடுத்த வருஷம் அதிகமான வேக்கன்சி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். அதே போல் ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட்டுக்கு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 1264 வேக்கன்சி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போஸ்ட் வந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டோட்டலாக வந்து 1294 வேக்கன்சி இருக்குது. இந்த ஆனுவல் பிளானர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.